அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் சனி வக்கிரம், 5ல் குரு அதிசாரமாக உச்சமடைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது, இதுவரை 7ஆம் இடத்தில் நீச்சமான சுக்கிரன் அஷ்டமத்துக்கு 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். அங்கு ஏற்கனவே உள்ள சூரியன் புதனுடன் இணைகிறார். 9ல் செவ்வாய் புதன், விரய ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ராசியாதிபதி குரு பகவான் அதிசாரமாக 5ல் இருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பு என்பதால் வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். கேது 6ல் இருப்பதாலும் சனி வக்ரகதியில் இருப்பதாலும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்பட்டு பொருளாதார ஏற்றமிகு பலன்களை பெறுவேன். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பராமரித்தல் வேண்டும். பிறரை நம்பக்கூடாது. 7.5 சனி என்பதால் கவனம் தேவை. 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருப்பதால் தாங்கள் உடல் நலனில் கவனம் தேவை. சூரியன் சுக்கிரன் 8ல் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனி திறமையால் எதையும் சமாளிப்பீர். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும். மாணவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்களை வேற்று பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரம் என்பதால் கெட்ட சகவாசம் கூடாது. 6ல் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிநாதன் குரு, 9ல் செவ்வாய் ஆட்சி, வார தொடக்கத்தில் 7ல் சுக்கிரன் என சில கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வந்து வெற்றியை தரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தீர்த்த யாத்திரைகள் நினைத்தபடி நடைபெறும். சுபகாரிய தடைகள் விலகும். பெண்களுக்கு மனதிற்கு ஏற்ற வரன் கிடைக்கும். இதுவரை தடங்கலான தாமதமான காரியங்கள் நல்லவிதமாக நடைபெறும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக உண்டாகும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை அகலும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணிகளில் கூடுதல் சுமை உண்டு. மற்றவர்களின் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்யலாம். அஷ்டமத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் இருப்பதால் உடல் நிலையில் கவனம் தேவை. சிலருக்கு நரம்பு பிரச்சனை அதிகமாகி மருத்துவ செலவு உண்டாகலாம். சிலருக்கு எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகலாம். பிரயாணத்தில் அலைச்சல்களை தவிர்த்தல் வேண்டும். அடிக்கடி வீண் பிரயாணங்கள் செய்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். உடல் நலனில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபாவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.